ஸோ லெட்ஸ் வாண்ட் டு ட்ரை இன்றைக்கி என்ன பண்ணணும்னா இட்லி கடை ட்ரெய்லர் பார்க்குறோம். அதெல்லாம் வந்துச்சு பட் ஐ வாஸ் பிஸி பட் ஐ கேம் ஃப்ரம் இந்தியா ஃப்ரம் துபாய். இப்போ நான் ஷார்ஜில் இருக்கேன். ஓகே டோன்ட் வரி. ஆக்சுவலி ஏன் டேனா பார்த்தா இதை பண்ணியிருக்கலாம் பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பட் லேட் ஆகிடுச்சு. ஆமாம் சரி ஓ ரிச்சி பாருங்க எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா. மணிக்கணக்காக உட்காந்து அறுக்க தேவையில்லைல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுலேருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். இன்ட்ரெஸ்டிங். இந்த பாட்டு தான். ஏய் நைஸ். ஏப்பா முருகா, பொண்ணு கயல் யாரு? மும்பிட்டு வேலை செய்து ஒக்காளி கொமட்ல ஓ அம்மா யூ ஆர் தி பெஸ்ட். ஏய் ஷாலினி பாட்டு. நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்த எப்படி? லுக் அட் முருகன். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில் தம்பி, இந்த ஊரோட அடையாளம். இதுதான் இந்த லுக். அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட். ஏய் பாட்டு. நிறைய பேர் அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாம், எட்டனா பேர் அது அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஆத்தி இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. soon I will see. செமையாக இருக்குது. செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான் இந்த படம்னு நினைக்கிறேன். இட்லி கடைனா எது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இட்லி சுடுற மாதிரி எப்படி இதை ரன் பண்ணுற மாதிரி இந்த கதைன்னு நினைக்கிறேன். செமையாக பட்டு ஃபஸ்ட் டைம் இந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறது இருப்பார் இந்த காமெண்ட் ஆஃப்டர் ஆஃப்டர் 3 years திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறமா அந்த காம்போவை இதில் போடுறாங்க. சாமியும் ஒரு காம்போ பண்ணிடுறாங்க. அப்புறம் ராஜகேஷ் சாமி ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணுவாங்க. இது கோரியில் கோரியில் போனதுக்கு அப்புறம் ஸோ அப்புறம் அருண் விஜய் சாமியாக இருக்கார். ஐ லவ் அருண் விஜய் சார். பட் அருண் விஜய் வந்து பாக்ஸராக இருக்காங்க. என்னத்தான் ஸ்டோரி? இட்ஸ் கோயிங் டு பி எமோஷனல் ப்ளஸ் ட்ராமா ப்ளஸ் ஆக்ஷன் ப்ளஸ் த்ரில்லர் or something. It's very even love story just there. But I hope I will watch this movie. என்ன ஒரு தனுஷ் படம் இருந்தாலும் இந்த படத்து செம அவளுக்காக வெயிட் பண்ணேன். இந்த படத்து ரொம்ப நாள் போன 3 months 4 months ஆச்சு இந்த படம் அனௌன்ஸ் பண்ணிப்போம். செம்ம போஸ்டிங் நினைக்கிறார் ஆரம்பிச்சு நல்லாயிருக்கு. பட் மச் வெயிட் திஸ் மூவி. ஐ வாஸ் வெயிட்டட் when this movie is going to be released, when is the song is going to release. பட் அது நல்லா இருக்குது. போன வாரம் தான் இது டைரக்ட் பண்ணார். இப்போ தனுஷ் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். பட் செம்ம டைரக்டிங்காக இருக்குது. ஐ திங்க் திஸ் ஒன் pretty good on the
ப்ராமிசிங் ஃபிலிம்ஸ் ஒன்று. I think this is going to hit. I think it's going to. I think every audience is going to like this. I think so. So let's wait how this is going to happen. But என்ன நடக்கும்போது எனக்கு ஐ கெஸ் தட் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தனுஷ் வந்து இட்லி சொன்னாங்க. அப்புறம் நான் எதுவும் நடக்கும்போது வச்சுன்னா ஸ்டோரி. அப்புறம் லேட்டராக இவரே சொல்கிறாங்க. நான் சொன்னது நான் சொன்ன ஒரு பிளாட்டை அதுதான் நினைக்கிறேன். இதுதான் நான் சொன்னது கரெக்டாக அதுதான். ஸோ நினைக்கிறேன் நான் கரெக்டாக தான் நினைக்கிறேன். உடனே இட்லி சுட்டு ரன் பண்ணுற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஹோட்டலில் எப்படி நாங்கள் சாப்பிட்டு அதே மாதிரி ஸ்டோரி அதே மாதிரி தான் இருக்குது. நித்யம் மேனன் தான் என்ன ஒரு வாய் செய்யணும் வாழுன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, இப்போ தலையிலே அவ்வளோ கற்று இதில் வந்து என்ன கற்று என்ன கவனம் அது நிறைய பேர் வராங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி ரிலீசிங் இன் October 1st. ஐ வில் வெயிட் ஃபார் திஸ் மூவி. ஓகே, ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்